கர்த்தர் மேம்பட்டதாக இன்றைய வசனம் யோவான் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். கர்த்தர் மகிமையுண்டதாக. வசனம் பார்க்கும்போது நம்ம இயேசு கிறிஸ்து தன்னுடைய விடுதலை மெய்யான விடுதலை, எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை அப்படின்னு வசனம் சொல்றது. அவர் எது விடுதலை தரார்? முதல்ல பாவம் அடிமைத்தனம். நம்ம ஏதாவது பாவங்கள் இன்னும் செஞ்ச பாவங்கள் விட முடியாம இருப்பாங்க. பாவத்தில் இருந்தோம், சாபத்தில் இருந்தோம், வியாதியில இருந்தோம், எல்லாவற்றிலிருந்துமே ஒரு விடுதலை. அநேக உலக ரீதியான ஆசீர்வாத தடை கூட அந்த பாவ சாபமா இருக்கலாம், பரலோகத்துக்கு போகும் தடையாக இருக்கலாம். இப்படி அநேக காரியங்களுக்கு பாவ சாபங்கள் ஒரு காரணமா இருக்கும். அது கர்த்தர் விடுதலை தரார். அவர் கொடுக்கிற விடுதலை மெய்யான விடுதலை. அவர் கொடுக்கிற மெய்யான விடுதலை. நம்ம ஏதாவது இந்த மெசேஜ் யாராவது வாழ்க்கையில அநேக இதுல பாவத்தினாலேயோ பாவத்துக்கு அடிமைப்பட்டோம், இந்த உலக காரியங்கள் வியாதிக்கு அடிமைப்பட்டோம், ஏதோ அடிமைப்பட்டு இந்த உலக காரியங்கள் உலக காரியங்கள் உங்களை அடிமைப்படுத்தி இருக்குமானால் நீங்க இன்னைக்கு கர்த்தர் நோக்கி பாருங்க. கண்டிப்பா கர்த்தர் வந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். அதுல இருந்து விடுதலை கொடுத்து அது ஜெயம் எடுக்க பலன் தருவார். ஜெயம் எடுக்க பலன் தருவார். பூமியில நீங்க எல்லாரும் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ எனக்கு தருவார். ஒரு விடுதலையோடு இந்த பூமியில வாழ எனக்கு தருவார். சாட்சியாக பூமி வாழ்க்கை செய்வார். ஒரு பூமியில சாட்சியுள்ள வாழ்க்கை செய்வார். பரலோகத்துக்கு உங்களை ஆயத்தப்படுத்துவார். அநேக ஜனங்களை ஆயத்தப்படுத்த அவங்களை பயன்படுத்துவார். அதுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். இன்னும் அந்த விடுதலையை பெற தேவ கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவன கிருபை செய்வாராக. ஆமென்.